சென்னை தரமணி OMR சாலையில் திடீரென பள்ளம் ஏற்பட்டு கார் கவிழ்ந்த சம்பவத்தில் கார் ஓட்டுநர் கொடுத்த புகாரில் 2 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அஜாக்கிரதையாக செயல்பட்டு மனித உயிருக்கு ஆபத்தை விளைவித்தல் உள்ளிட்ட 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முக்கிய செய்தி: பள்ளம் ஏற்பட காரணம் மெட்ரோ பணியா அல்லது கழிவுநீர் கால்வாயில் ஏற்பட்ட ஓட்டையா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தரமணி OMR டைட்டில் பார்க் சிக்னல் அருகே கடந்த 17ஆம் தேதி மாலை 6:30 மணி அளவில் சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தின் காரணமாக கார் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்துல மரியதாஸ் என்ற கார் ஓட்டுநர் காயமடைந்தார். அதே போல குடும்பத்தார் 4 பேர் காயமின்றி தப்பினார்கள். இதில் சோழிங்கநல்லூர் சேர்ந்த மரியதாஸ் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கிண்டி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் தற்போது 2 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அஜாக்கிரதையாக செயல்பட்டு மனித உயிருக்கு ஆபத்தை விளைவித்தல், மற்றவரின் உயிருக்கு அல்லது தனிப்பட்ட பாதுகாப்பிற்கு ஆபத்து விளைவிக்கும் செயலை செய்தல் உள்ளிட்ட 2 பிரிவின் கீழே வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். மரியதாஸ் சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தின் காரணமாக தான் ஓட்டியிருந்த கார் பள்ளத்தில் விழுந்து தனக்கு காயம் ஏற்பட்டதாகவும் காரும் பலத்த சேதமடைந்திருப்பதாக கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பள்ளம் ஏற்பட காரணம் மெட்ரோ பணியா அல்லது கழிவுநீர் கால்வாய் ஏற்பட்ட ஓட்டை காரணமா என்பது குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும், அதனால பெயர் குறிப்பிடாத நபர்கள் மீது இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மெட்ரோ தரப்புல இந்த மெட்ரோ பணி காரணமாக இந்த பள்ளம் ஏற்படவில்லை என்றும் கழிவுநீர் காரணமாக தான் இந்த பள்ளம் ஏற்பட்டதாகவும் விளக்கமும் அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது குறித்து விசாரணை நடைபெற்று அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் கிண்டி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.